கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதிகன மகிமை உண்டாவதாக. இந்த ரியல் கால் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட ஒரு சின்ன ஸ்டோரியை நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ வந்துட்டு பிரின்ஸிபால் இருப்பாங்கள்ல, பிரின்ஸிபால் சார் வந்துட்டு ஒரு கிளாஸுக்கு விசிட் போகிறாங்க. விசிட் போயிட்டு குழந்தைகளாக உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் வைக்க போகிறேன்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு சொல்லுறாங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஒரே குழப்பமாகுது, என்ன டெஸ்ட் வைப்பாங்களோன்னு ஒரு பயத்தோடு அந்த குழந்தைகள் வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய நேரம் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கொஸ்டின் பேப்பர்னா எப்படி இருக்கும், ஒரு எக்ஸாம்பிள் சூஸ் த பெஸ்ட்டு, ஃபில்லப்ஸ் அப்படி நிறைய வரும்ல. ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இதோ இந்த ஒரு ஒயிட் பேப்பர் இருக்குல்ல, இந்த ஒயிட் பேப்பரில் ஒரு கருப்பு புள்ளி வச்சு ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் அவங்க தராங்க. அப்படி தரும்பொழுது அந்த குழந்தைங்களுக்குள்ள ஒரே குழப்பமாக இருக்குது, நம்ம எப்படி எக்ஸாம் எழுதுறது, வெறும் பிளாக் டாட்டை வச்சுட்டு எப்படி எக்ஸாம் எழுதுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் சரி இந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த பிளாக் டாட் தான் நம்மளுக்கு கேள்வி போலன்னு சொல்லிட்டு அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் வந்துட்டு அந்த கருப்பு புள்ளியை பற்றியே அவங்க எழுதுகிறாங்க. இந்த கருப்பு புள்ளி வந்து பேஜோட மிடில் இருக்குது, இந்த கருப்பு புள்ளி வந்து ரவுண்டு ஷேப்பாக அதாவது சர்க்கிளாக இருக்குது அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த கருப்பு புள்ளியை பற்றியே ஒவ்வொரு குழந்தைங்களும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வராங்க. எழுதிட்டு சப்மிட் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர் கரெக்ஷன் பேப்பர் போயிட்டு வரும்பொழுது அப்போது பிரின்ஸிபால் சார் வந்துட்டு சொல்லுறாங்க, குழந்தைங்களாம் நீங்கள் எல்லாருமே நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படி சொல்லுறாங்க. என்னென்ன எல்லோரும் ஆவலோட வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாருமே எழுதியிருக்கீங்க, நல்லா எழுதியிருக்கீங்க, ஆனால் எல்லாருமே அந்த கருப்பு புள்ளியை மட்டும்தான் யோசித்து எழுதியிருக்கீங்களே தவிர அந்த பேப்பரில் மீதி இருந்த வெள்ளை இடத்தை பற்றி யாருமே யோசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சார் சொல்லுறாங்க. இதோட இந்த கதை நிறைவாயிருது. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாடம் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில கஷ்டமான சூழ்நிலைகளாக இருக்கட்டும், நம்ம மனசுக்கு ஏற்றுக்க முடியாத சூழ்நிலைகளாக இருக்கட்டும், நம்மளுக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்கள் நடந்திருக்கலாம், துக்க காரியங்கள் நடந்திருக்கலாம் இல்லையா, அதை மட்டுமே நம்ம யோசிச்சுட்டு இருக்காமல் அந்த குழந்தைகள் எப்படி மீதி அந்த வெள்ளை பேப்பர் இருந்ததை மறந்தாங்களோ அந்த மாதிரி கடவுள் நம்மளுக்கு அநேக ஆசீர்வாதங்களை தந்திருக்காங்க. அதெல்லாம் மறந்த பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு எப்பொழுதுமே தேவன் நம்மளுக்கு செய்திருக்க ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களையும் நினைவு கூர்ந்த பிள்ளைகளாக இருக்கணுன்றதை பார்க்குறோம். அப்போ இந்த கதையிலேருந்து ஒரு மாரல் நம்ம பார்க்குறோன்னு சொன்னால், நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய கவலைகளை மட்டும் உற்று நோக்காதபடிக்கு தேவன் அநேக ஆசீர்வாதங்களையும் சந்தோஷமான நிகழ்வுகளையும் நம்ம வாழ்க்கையில் தந்திருக்காங்கல்ல, அதை நினைவு கூர்ற பிள்ளைகளாக இருக்கணும்னு நம்ம பார்க்குறோம். இதை தான் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. அப்போது அந்த மாதிரி நம்ம எப்பொழுதும் ஏசப்பா நமக்கு தந்த சந்தோஷத்தை நினைவு கூறுற பிள்ளைகளாக இருப்போம். அதை தான் இந்த மாரல் என்ன பார்க்குறேன்னா, கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம்ஸ். எனவே தேவனுக்கிட்ட நம்ம பலன் கேட்டு அவருடைய பாதையில் நம்ம நடந்து செல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.